அனுப்புகிறாங்க. அப்படி முடியாது, நாம் சரியாகணும். அந்த இடத்த வந்து அவர் தவற விட்டுட்டதா நான் பார்க்குறேன். சட்டமன்றத்தில் எதிர்த்து பேசினார் இல்லையா, அதனால தான் அவங்க சவால் விட்டாங்க. நான் வந்து ஒரு தவறான கூட்டணியை வச்சுட்டேன் கட்சிக்காரங்கனால, வேணா நீங்கள் இடைத்தேர்தலில் தனிச்சு நின்று பாரு அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அங்கே அவங்க செஸ் மூவ் ஜெயிச்சிட்டாங்க. அதனால் அவர் நாடாளுமன்ற தேர்தலில் வேற ஒரு கூட்டணி அமைக்க வேண்டிய சூழல் ஆயிடுச்சு. அவர் அப்படியே டவுன்ஃபால் தொடங்குச்சு. அதெல்லாம் விட ரொம்ப முக்கியமானது அவருடைய உடல்நிலை. 2 முக்கியமான விஷயம் அவருடைய அரசியலிருந்து பின்னுக்கு தள்ளப்பட்டது. ஒன்று அவருடைய குடும்ப அரசியல். அவர் குடும்பத்துக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவம். குடும்ப அரசியல் கூடாதுன்னு நான் சொல்லலை, வாரிசு அரசியல் கூடாதுன்ற இடம் வரல. நான் அதுக்கு நிறைய விளக்கம்லாம் இருக்குது. அது வேற நிறைய நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணணும். அவருடைய அரணாக மனைவியும் அவருடைய மனைவியுடைய தம்பியாரும் இருந்ததை நம்ம மறுக்க முடியாது. அப்படி தான் இருக்க முடியும். ஆனால் எல்லா முடிவுகளையும் அவங்க எடுப்பாங்கன்னா அந்த இடம் தவறாக இருக்குது. அரணாக இருக்கலாம், முடிவுகளை வந்து அனைத்து மாவட்ட செயலாளர்கள் தான் சேர்ந்து எடுக்கணும். ஏன்னா கட்சி நடத்துகிறோம் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் அந்தந்த மாவட்ட செயலாளர் தான். நம்ம மெட்ராஸில் உட்காந்துக்கிட்டு கட்சி நடத்த முடியாது. அப்போ அந்த இடத்துல அவர் தவறுறாரு. 2வது அவருடைய உடல்நிலை. அவருடைய உடல்நிலை மட்டும் சரியாக இருந்திருந்ததுன்னா இன்னைக்கு ஒரு பாலிடிக்ஸில் ஒரு பெரிய ரோல் பண்ணியிருப்பார். ஆனாலும் என்னுடைய கணிப்பு பொய்யாகலை. எல்லா காலகட்டத்திலையும் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் அவர் தவிர்க்க முடியாத சக்தியாக தான் இருந்தார். ஆனால் இப்போ வந்து எப்போ அவர் வேற அணி, இந்த கடைசியாக ஒரு 3வது அணின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணார் இல்லையா, அப்போல்லாம் எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு. இனிமேல் வந்து இதுக்கப்புறமா இவர் உறுதியாக, ஏன்னா அவர் உடல்நிலை மோசமாயிருச்சு. அந்த உடல்நிலை மோசமானதை விட அந்த உடல்நிலை மோசமான அவரை கொண்டு வந்து பொதுவெளியில் கொண்டு வந்து நிறுத்தி வச்சு அந்த கட்சியை நடத்துவதற்காக, வாக்குகளை பெறுவதற்காக அவங்க குடும்பத்தினர் நடந்துக்கிட்டதே எனக்கு ரொம்ப, அது என்னால் உளவியலாகவே என்னால் ஏற்றுக்க முடியலை. ஏன்னா நீங்கள் அவர் ஒரு சிங்கம் மாதிரி இருந்தவர் தனிப்பட்ட குணாதிசயத்தில். அவருடைய தான் என்ன பேசுகிறோன்றது தெரியாமல் பேசுகிறதையெல்லாம் நீங்கள் பொதுவெளிக்கு கொண்டு வந்து அதை மிகைப்பட்டு சொல்ல வச்சது இடம் இருக்கு இல்லையா, அது போயிடுச்சு. மக்கள் இன்னொரு தவறாக அவங்க மூவில், செஸ்ஸில் அந்த மூவில் பார்த்தது, அவர் நல்லா இருக்கும் பொழுதே பையனை உள்ளே கொண்டு வந்திருக்கலாம். அந்த பையனை வந்து ரொம்ப லேட்டு ஸ்டேஜில், இவர் உடல்நிலையெல்லாம் சோர்வானதுக்கப்புறம் பையன் வர்றாரு. சரி, பையன் வந்து மெச்சூரிட்டியாக ஏதாவது பேசுவார்னு பார்த்தா அவரும் பேசலை. அவரும் நான் ஒருமையிலெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டார். அப்போ அவருக்கான அரசியல் அனுபவமும் குறைவாக இருக்குது. அப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு தவறு ஒன்றின் மேலே ஒன்றாக போயிடுச்சு.